பைத்தியக்காரத்தனமா வந்து இந்த பரிகார கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணுவோம். நேத்து ஒருத்தர் பிளாக் பண்ணோம். இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் பாவகம் சரியில்லை, 2ஆம் பாவகத்தை சரி செய்து விட்டால் எவன் வந்து சரி செய்வான்? திரும்ப பிறந்துதான் வரணும். ஓகேங்களா? அந்த சரி செய்து விட்டால் அங்கதான் 20,000 வெள்ளி அந்த அம்மா தொலைச்சாங்க. அந்த சரி செய்து விட்டால் அப்படின்றதுக்கு. இந்த சரி செய்து விட்டால் முட்டாள் இந்த கதைலாம் விட்டுட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த சரி செய்யறது என்று நடக்காது. வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு நேற்று நின்றேன் 2 days பிஃபோர் ஒரு அம்மா வந்து ஒரு ஜாதகம் பார்த்தாங்க. ஜாதகம் பார்த்துட்டு இந்த கல்யாணத்துக்கு இந்த முகூர்த்தம் குறிக்கிறதுலாம் எப்படியா, நாங்கள் அதை எப்படி வந்து கான்டாக்ட் பண்றதுன்னு. அப்போ நான் அந்த அம்மாவுக்கு சொன்னா, உங்களுக்கு ஜோதிட ஆர்வம் இருந்தது மா, திருமண நாளை குறிக்கிறீங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு நாளை குறிக்கிறீங்க. குறிப்பா கல்யாண நாள் நான் எப்படி கொடுக்குறேன், என்னோட குருநாதர் எனக்கு என்னத்தை கத்து கொடுத்தாரு அப்படின்னா, அந்த திருமண நாள் நீங்க எந்த திருமண நாளை வந்து சூஸ் பண்றீங்களோ அந்த நாள் முதல்ல சனிக்கிழமையா இருக்கக்கூடாது. நான் ஜோதிடத்துல இருக்கிற விஷயம் சொல்றேன். இதுக்கப்புறம் உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா மோஸ்ட்லி திருமணத்தை சனிக்கிழமை வைக்கக்கூடாது. அதுக்கு காரணம் தெரியும். சனின்றது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுக்கட்டையான ஒரு பிரச்சனை கொடுக்குற ஒரு கிரகம். ஓகேங்களா? அப்போ சனிக்கிழமையில சனி கிரகத்தின் தாக்குதல் அதிகமா இருக்கும். அதனாலதான் அது சனிக்கிழமை. ஓகேங்களா? சோ இந்த அமைப்புகள்ல சனிக்கிழமைகள்ல கண்டிப்பா வைக்கக்கூடாது, செவ்வாய்க்கிழமைகள்ல வைக்கக்கூடாது. இது குறிப்பிட்ட இந்த செவ்வாய்க்கிழமைன்றது குறிப்பிட்ட சில லக்னக்காரர்களுக்கு ஒத்து வரும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா, இல்லைங்க செவ்வாய்க்கிழமை தாங்க எனக்கு நல்ல காரியம் நடக்குதுன்னு. இது ஒரு சிலருக்கு ஒத்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஓகேங்களா? இதனை கடந்து வளர்பிறை கிட்டத்தட்ட பௌர்ணமி வர்றதுக்கு ஒரு வாரம் 5 நாள் 10 நாள் வந்ததுன்னா ஆக்சுவலி நீங்க ரொம்ப இதுல இருப்பீங்க. அந்த அஷ்டமி தாண்டும் பொழுது அந்த ஓகே ஜாதக கட்டத்துல இதை நான் எப்படிங்க பார்ப்பேன்? சூரியன் இருக்கார்ல, இது நீங்க பார்த்துதான் ஆகணும். ஜோதிடத்துல சூரியன் சொல்லப்படுறது பூமி. தயவு செஞ்சு சூரியன் இருக்காதீங்க. ஆனா ஜாதக கட்டத்துல சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனுங்க. சூரியனோடவே சூரியனும் இருக்கிறாரு, சந்திரனும் ஒரே கட்டத்துல இருக்காங்க. அந்த நாள் அமாவாசை. சூரியன் இருக்கிறாரு, சூரியனுக்கு நேர் எதிரில சந்திரன் இருக்காரு, அந்த நாள் பௌர்ணமி. சூரியன் இருக்காரு, சூரியனுக்கு 10ல சந்திரன் இருக்காரு, அது தேய்பிரை அமைப்புகள்ல வந்தாச்சு. கிட்டத்தட்ட அப்படியே அஷ்டமி நவமி அமைப்புகள்ல அது தேய்பிரை அமைப்பு. லாஸ்டா ஒரு 4 கட்டத்துல இருக்கும்போது எந்த சுபகாரியங்களும் செய்யாதீங்க. தயவு செஞ்சு இது வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க, இந்த வீடியோவை வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு, தாய்மார்களுக்கு சுபகாரியம் பண்றதுக்கு எப்படி நான் நாள் பார்க்கணும்னு தெரியலையேன்றவங்களுக்கு. 1வது சந்திரன் வளர்பிறை சந்திரனமாக இருக்கணும். அடுத்ததாக நல்ல கிழமை என்னங்க, அதை நீங்க சொல்லலையே. நல்ல கிழமை எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை, புதன்கிழமைங்க. இந்த 2 நாட்கள் மிக 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 சுப அமைப்புல சொல்லப்படக்கூடிய, நம்ம தான் சொல்றோம்ல மகாலட்சுமி சுக்கிரனை பொண்ணா தானே சொல்றோம், வெள்ளிக்கிழமைய மகாலட்சுமி வர நாளா தானே சொல்றோம். இந்த மாதிரி நாட்களை முடிந்த அளவுல ப்ரிஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? இல்லைங்க எனக்கு முடி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அது உங்களுடைய வசதிக்கு ஏற்ப விஷயம். இதற்கு அடுத்த நிலையாக பொண்ணுக்கும் சரி மாப்பிள்ளைக்கும் சரி சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது திருமண நாள் அன்னைக்கு. அது என்னையா சந்திராஷ்டமம்? ராசிக்கு 8ல போய் சந்திரன் மறைகிறாரு. சில நேரங்கள்ல ராசிக்கு 6ல சந்திரன் இருக்கும் பொழுதே சில பிரச்சனைகளை, 6ஆம் இடத்துக்கு வரும்போதே சில பிரச்சனைகளை உருவாக்கி 8ஆம் இடத்தை தாண்டும் போது கிளியர் பண்ணுவாரு. அதனால சந்திராஷ்டமம் இல்லாத நாட்களா பாத்துக்கங்க. சந்திராஷ்டமம் ஒரு உதாரணத்துக்கு, நீங்க மேஷ லக்னமா இருக்கிறீங்க, சந்திரன் விருச்சகத்துல இருந்தாக்கா உங்களுக்கு சந்திராஷ்டமம். என்னைக்கு? கோச்சாரத்துல, பிறந்த ஜாதகத்துல இல்ல. ஓகேங்களா? மேஷ ராசியா இருக்கிறீங்க, சந்திரன் உங்களுக்கு விருச்சகத்துல இருந்தா உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்க ரிஷப ராசியா இருக்கிறீங்க, குரு சந்திரன் உங்களுக்கு தனுசு வீட்டுல இருந்தாருன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்க மிதுன ராசியா இருக்கிறீங்க, இதெல்லாம் ராசிக்கு தான். மிதுன ராசியா இருக்கீங்க, சந்திரன் வந்து மகர வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்க கடக ராசியா இருக்கிறீங்க, சந்திரன் வந்து உங்களுக்கு ராசிநாதனாக இருந்தாலும் சந்திரன் கும்பத்துல இருக்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த 2 நாள் வந்து பரிதவிச்சுக்கிட்டே இருப்பீங்க பாருங்க. அடுத்ததாக சிம்ம ராசியா இருக்கீங்கன்னா சந்திரன் மீனத்துல இருக்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்க கன்னிராசிக்காரரா இருக்கிறீங்கன்னா சந்திரன், இதெல்லாம் சந்திரன் தான் மனோகாரகன்ல, சந்திரன் மேஷ வீட்டுல இருக்கும்பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்க துலாம் ராசிக்காரரா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ரிஷபத்துல சந்திரன் உச்சமாக இருக்கும்போது சந்திராஷ்டமம். விதிவிலக்குகளை கடைசியா சொல்றேன். நீங்க விருச்சிக லக்னமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாரி விருச்சிக ராசியா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன வீட்டுல சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம். தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திரன் கடகத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம். மகர ராசிக்காரங்களுக்கு சந்திரன் சிம்மத்துல இருக்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம். கும்ப ராசிக்காரர்களுக்கு சந்திரன் புதனோட கன்னி வீட்டுல இருக்கும்பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம். மீன ராசிக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு சந்திரன்
துலாம் வீட்டுல இருக்கும் பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம்ங்க. இந்த ஆர்டர்ல பாத்துக்கங்க. ஓகேங்களா? இதுல அமாவாசையாகி சனி ராகுவோடு சேரக்கூடிய சந்திராஷ்டமம் கண்டிப்பாக கொடுமையை செய்யும். ஓகேங்களா? அப்ப அந்த நாள்ல பணத்தை தொலைச்சிடுவீங்க. யாரோட சேரக்கூடாது, அவரோட சேர்ந்து மாட்டிக்குவீங்க. ஒரு 3-4 நாள் இதுல போயிருப்பீங்க, லோகாப்ல இருப்பீங்க, ஹாஸ்பிட்டல்ல இருப்பீங்க. இதெல்லாம் அந்த சந்திராஷ்டம நாள்ல தான் இருந்திருப்பீங்க. செக் பண்ணி பாருங்க. இதுக்கு விதி விலக்கே இல்லையா? சந்திரன் குருவின் பார்வையில வராரு, விதி விலக்கு. சந்திரனே பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரு, விதிவிலக்கு. சந்திரன் வந்து ஸ்தான பலம், அது வந்து உச்ச நிலையில ஒளியா இருக்கணும். கண்டிப்பா சந்திரன் ஒளியா இருக்கணும். சந்திரன் எங்க இருந்தாலும் ஒளியா இருக்கணும். சனி ராகு கேதுவோட அவர் சேரக்கூடாது, செவ்வாயோட அவர் சேரலாம். ஏன்னா சந்திர மங்கள யோகம்னு நண்பர்கள் 2 பேரும் பேசிக்கிறாங்க. நண்பர்கள் 2 பேரும் ஒரு வீட்டுல இருக்காங்க. நீங்களும் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஒரு வீட்டுல இருந்தா எவ்வளவு ஜாலியா இருப்பீங்களோ அப்படிதான் சந்திரனும் செவ்வாயும் இருப்பாங்க. நீங்களும் உங்களோட பரம எதிரியும் ஒரு வீட்டுல வச்சா எப்படி இருப்பீங்களோ அப்படிதான் சந்திரனும் சனியும் இருப்பாங்க, சந்திரனும் ராகுவும் இருப்பாங்க, சந்திரனும் கேதுவும் இருப்பாங்க. ஏன்னா ஒளி கிரகங்கள் ஒளி இழக்கக்கூடிய அமைப்புகள்ல சில கெடுதல்களை பண்ணும். இப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள்ல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சந்திராஷ்டம நாள் இல்லாதனால உங்களுக்கு திருமண அமைப்பை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த நிலையில ஏன் அந்த சந்திராஷ்டம நாள்? இயல்பாக வாழ்க்கையில பிற்பகுதியில யாரு வந்து உங்களுக்கு கஷ்டப்படுத்த போறாரோ அவர் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள்ல தான் அறிமுகமாயிருப்பாரு. நல்லா அந்த நாளை பாருங்க. அந்த நபர் அந்த நாள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இருக்கும். குறிப்பாக ஜென்ம அஷ்டம சனி வருது, அஷ்டம சனி வருது. நேற்று யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க, இந்த கல்யாணத்தை சேர்க்கவே கூடாதுன்னு. இதுல இன்னொரு பைத்தியக்காரத்தனமா வந்து இந்த பரிகார கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணுவோம். நேற்று ஒருத்தர் பிளாக் பண்ணோம். இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் பாவகம் சரியில்லை, 2ஆம் பாவகத்தை சரி செய்து விட்டால் எவன் வந்து சரி செய்வான்? திரும்ப பிறந்துதான் வரணும். ஓகேங்களா? அந்த சரி செய்து விட்டால் அங்கதான் 20,000 வெள்ளி அந்த அம்மா தொலைச்சாங்க. அந்த சரி செய்து விட்டால் அப்படின்றதுக்கு. இந்த சரி செய்து விட்டால் முட்டாள் இந்த கதெல்லாம் விட்டுட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த சரி செய்யறது என்று நடக்காது. உங்களுக்கு எது கிடைக்கும், எப்ப கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதா, இவ்வளவுதான் ஜோசியம். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல புரிஞ்சுக்குங்க. தேவையில்லாத பரிகாரம், தேவையில்லாத வியாபாரத்தை கொமைனா கொடுக்குறவங்களை இமீடியட்டா பிளாக் பண்ணுவோம். சரிங்களா? நல்லது நடக்கும். நல்லா இருப்போம். வணக்கம்.